சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நெத்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் முதலாம் நாள், கார்த்திகை மாத பிறப்பு 16/11/2024 சனிக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று கார்த்திகை முதல் நாள் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலே 44வது ஆண்டாக இந்த விரத முத்திரமாலை அணிந்து ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளோடு கூட மகா சங்காபிஷேகம் நடைபெற்று விசேஷ ஐயப்பனுடைய பஜனை, 18ஆம் படி பூஜை வழிபாடுகள், அன்னதான பூஜைகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற வழமை போல நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இன்றைய தினம் கார்த்திகை மாத பிறப்பிலே அதிகாலையிலே சூரிய நமஸ்காரத்தோடு மகா கணபதி ஹோமம் நடைபெற்று அனைத்து மாலை அணிகின்ற அடியவர்களெல்லாம் அங்கே சங்கல்பம் செய்து பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணி அவர்களை பணிந்து வணங்கி பெற்றோர்களுடைய ஆசியை பெற்றுக்கொள்வது, அதன் பின்பு குருவினுடைய ஆசியை பெற்றுக்கொள்வது. மாலை அணிகின்ற பக்தர்கள் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மீது நாம் இந்த விரத நெறிமுறைகளை எல்லாம் கடைப்பிடிப்போம், குருசுவாமியினுடைய அருட்கட்டளையை மேற்கொண்டு இந்த விரத நெறிகளை கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் என்று சத்திய வாக்களிக்கின்றதாகிய நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து குருசுவாமியினாலே இந்த விரத முத்திர மாலைகள் அணிவிக்கப்பட்டு பாத பூஜைகள் ஒவ்வொரு மாலை அணிந்த சுவாமிகளும் ஒருவரை ஒருவர் பணிந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். சிறப்போடு கூடியதாகிய இந்த பூஜைகள், வழிபாடுகள், அனுஷ்டானங்கள் சபரிமலை ஐதீகப்படி சாஸ்தாபுரத்தில் இந்த விரத நெறிமுறைகள் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. இந்த 44 ஆண்டுகள் காலெடுத்து வைக்கிறோம். கடந்த 43 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட இதுவரையிலே 7680 அடியார்கள் மாலை அணிந்து மலை யாத்திரைக்கு கொண்டு சென்ற சிறப்பும் பெருமையும் சாஸ்தாபுரத்துக்கு உண்டு. இன்று உலகளாவிய ரீதியிலே ஐயப்பன் பூஜை வழிபாடுகளை எல்லாம் சென்று நடத்துகின்ற பாக்கியத்தை ஐயப்பன் கொடுத்தான். 25வது ஆண்டாகவும் இந்த உலக நாடுகளிலே ஐயப்பன் பூஜைகள் செய்கின்ற பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இவ்வாறான இந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளிலே சகலரும் கலந்து
ஐயப்பனுடைய அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.